அம்து சலவாத்துக்குப் பின். இது 3வது பாகத்தின் தொடர்ச்சியாகும். இஸ்லாத்தில் ரிபா எனும் வட்டி இரு வகைப்படும். முதலாவது ரிபா நசியா. இதனைப் பற்றி சென்ற காணொளியில் பார்த்துவிட்டோம். இப்போது நாம் 2வது வகையான ரிபால் பொருள் பற்றி தெளிவாக பார்க்கலாம். ரிபால் பொருள் என்பது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு வர்த்தக முறையாகும். மேலோட்டமாக பார்க்கும் எந்த மனிதனுக்கும் இது ஒரு அநியாயமாகவோ ஒரு அபகரிப்பாகவோ தோன்றாது. இதன் ஞானங்களை இறைவனால் மட்டுமே மனித குலத்துக்கு உணர்த்த முடியும். ரிபால் பொருள் மனித குலத்துக்கு எதிரான சத்தம் இல்லாத அணு ஆயுதமாகும். இதனால் மனித குலத்தை எந்த சத்தமும் இல்லாமல் ஒருவனால் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட முடியும், தாக்கி அழித்துவிட முடியும். முதலில் ரிபா அல் பழு எனும் வர்த்தக முறை எப்படி வேலை செய்கிறது என்பதை பார்ப்போம். இரு நபர்கள் ஒரே வகையான பொருட்களை கைமாற்றிக் கொள்ளும் போது இது நிகழ்கிறது. இதில் 3 வகைகள் இருக்கின்றன. முதலாவது, அந்த பொருள் பாரத்தில் சமமாக இருந்து வேறு மதிப்பைக் கொண்டிருந்தால். உதாரணமாக 2 தங்கக் கட்டிகள் இருக்கின்றன. ஒன்று 24 கரட், மற்றையது 22 கரட். இங்கு இரண்டும் ஒரேயளவான பாரம்தான், ஆனால் அதனுடைய பெறுமதி வித்தியாசப்படுகிறது. இரண்டாவது, அந்த பொருள் பாரத்தில் மாற்றமாக இருந்து ஒரே மதிப்பைக் கொண்டிருந்தால். உதாரணமாக 2 தங்கக் கட்டிகள் இருக்கின்றன. இந்த 2 தங்கக் கட்டிகளும் 24 கரட்தான், ஆனால் பாரத்தில் இரண்டும் சமமானவை அல்ல. மூன்றாவது, அந்த பொருள் பாரத்திலும் சமமாக இருந்து ஒரே மதிப்பாகவும் இருந்து, ஆனால் அதை கணத்தில் கைமாற்றிக் கொள்ளப்படாவிட்டால். உதாரணமாக 2 தங்கக் கட்டிகள் இருக்கின்றன. இந்த 2 தங்கக் கட்டிகளும் 24 கரட்தான், மேலும் பாரத்திலும் அவை இரண்டும் சமமானவைதான், ஆனால் ஒருவர் இன்றும் மற்றவர் நாளையும் என கைமாற்றிக் கொள்ளும்போது இடையில் கால அளவை உண்டாக்கிக் கொள்ளுதலை இது குறிக்கிறது. ஆகவே இந்த 3 நிலைகளும் ரிபா அல் பழு ஆகும். அதாவது இந்த 3 நிலைகளிலும் பரிமாற்றம் நடந்தால் அது ஒருவரை மிக நிச்சயமாக பாதிக்கும். இப்போது நபியவர்கள் என்ன கூறினார்கள் என்பதனை பார்க்கலாம். தங்கத்தைத் தங்கத்திற்கும், வெள்ளியை வெள்ளிக்கும், தொலி நீக்கப்பட்ட கோதுமையை தொலி நீக்கப்பட்ட கோதுமைக்கும், தொலி நீக்கப்படாத கோதுமையை தொலி நீக்கப்படாத கோதுமைக்கும், பேரீச்சம்பழத்தைப் பேரீச்சம்பழத்திற்கும், உப்பை உப்புக்கும் சரிக்குச் சரியாக உடனுக்குடன் விற்கலாம். யாரேனும் கூடுதலாகக் கொடுத்தாலோ அல்லது கூடுதலாகக் கேட்டாலோ அவர் வட்டி வாங்கிவிட்டார். இந்த பாவத்தில் வாங்கியவரும் கொடுத்தவரும் சமமானவர்கள் ஆவர் என்றார்கள். இந்த ஹதீஸை முதலில் மேலோட்டமாக பார்த்துவிட்டு ஒருவர் இப்படி கேட்கிறார், எதற்காக ஒரே மாதிரியான பொருளை 2 நபர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும்? அவரவரிடம் இருப்பதையே பாவித்துக் கொள்ளலாமே என்று. இந்த கேள்வி இயல்பானதுதான். அதனால் முதலில் இந்த கேள்விக்கு சில உதாரணங்கள் மூலமாக பதில் அளித்து விடுவோம். உதாரணமாக, ஒருவரிடம் 22 கரட் தங்கக்கட்டி ஒன்று 10 கிராமில் இருக்கிறது. இன்னுமொருவரிடம் 22 கரட் தங்கக்கட்டிகள் 5 கிராம் வீதம் 2 இருக்கின்றன. இப்போது ஒருவரிடம் இருப்பது இன்னும் ஒருவருக்கு தேவைப்படுகிறது என்றால், இதுதான் அந்த தங்கத்துக்கு தங்கம் ஒரே அளவாக இருப்பதனை கைமாற்றுவது என்பது. மறுபடியும் கேட்கிறார், இது தங்கம் வெள்ளிக்கு பொருந்தும் மற்றவற்றின் நிலை என்ன? சரி, சொல்கிறேன். உதாரணத்திற்கு ஒருவரிடம் 1 கிலோகிராம் கோதுமை மா இருக்கிறது. இன்னுமொருவரிடம் அதே அளவு கோதுமை மணிகள் இருக்கின்றன. இரண்டும் ஒரே வகைதான். இப்போது ஒருவரிடம் இருப்பது இன்னும் ஒருவருக்கு தேவைப்படுகிறது என்றால், இதுதான் அந்த கோதுமைக்கு கோதுமை ஒரே அளவாக இருப்பதனை கைமாற்றுவது என்பது. இதில் தொலிக்கோதுமையும் உப்பும் அடங்கும். மறுபடியும் அவர் கேட்கிறார், அப்படியானால் பேரீத்தம் பழத்தின் நிலை என்ன? சொல்கிறேன். உதாரணமாக 2 நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரிடமும் ஒரே வகையான 100 கிலோ பேரீத்தம் பழங்கள் இருக்கின்றன. அவர்கள் இருவரும் தொலை தூரத்தில் இருக்கிறார்கள். இப்போது இவர்கள் விரும்பினால் பொருட்களை நகர்த்தாமலேயே உரிமையை மாற்றிக்கொள்ள முடியும். இதுதான் அந்த பேரீத்தம் பழத்துக்கு பேரீத்தம்பழம் ஒரே அளவாக இருப்பதனை கைமாற்றுவது என்பது. சரி, இந்த ஹதீஸின் மேல்வாரியான விளக்கத்தை பெற்றுவிட்டோம். இப்போது இதன் ஆழத்துக்கு பயணிப்போம். முதலில் இந்த ரிபா அல் பழு சமூகத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதனை படிப்படியாக ஒரு கதை வடிவில் பார்க்கலாம். அப்போதுதான் இதன் அனைத்து கிளைகளையும் நம்மால் கலங்கமில்லாமல் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஒரு காலத்தில் மடமேநகர் என்ற ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊரில் தங்கம், வெள்ளி என்ற நாணயங்களும் பண்டமாற்று முறையும் வழக்கத்தில் இருந்தன. அந்த ஊரில் மிகப்பெரியதொரு சந்தை இருந்தது. விவசாயிகள் தான் உழைத்த பயிர்களை நேர்மையுடன் விற்றார்கள். வணிகர்கள்
உயர்தரத்திலான பொருட்களை நியாயமான அளவில் பரிமாறிக்கொண்டார்கள். இதனால் பொதுவாக வாங்குவோரும் விற்குபவரும் ஒருவர் மீது ஒருவருக்கு நம்பிக்கை பரஸ்பரம் வைத்திருந்தார்கள். அங்கு பொருட்களின் விலை அவற்றின் உண்மையான டிமாண்ட் மற்றும் சப்ளை அடிப்படையைக் கொண்டு நிர்ணயிக்கப்பட்டது. உயர்தரத்திலான பொருட்களும் தாழ்ந்த பொருட்களும் இயல்பான முறையில் சுழற்சியில் இருந்தன. இதனால் இயல்பாக அங்கு பரக்கத் நிலவியது. யாரும் யாரையும் ஏமாற்றவில்லை, யாரும் யாருக்கும் மோசடி செய்யவில்லை, எந்த பதுக்கல்களும் இல்லை, பொருட்களின் எந்த செயற்கையான விலை உயர்வுகளும் இல்லை. ஒருநாள் ஒரு வியாபாரி அந்த சந்தையில் வந்து பகிரங்கமாக இப்படியொரு அறிவிப்பை வெளியிட்டார். வாருங்கள் வாருங்கள், உங்களிடம் உள்ள தரம் உயர்ந்த பேரித்தம் பழம் 1 கிலோவை தந்துவிட்டு என்னிடம் உள்ள தரம் தாழ்ந்த பேரித்தம் பழம் 2 கிலோவை பெற்றுக்கொள்ளுங்கள். இது ஒரு அரிய வாய்ப்பு, தவறவிட்டுவிடாதீர்கள். இதனை பார்த்த பொதுமக்கள், இது பகிரங்கமான இலாபமாக இருக்கிறதே, ஏன் இவர் இப்படி நஷ்டத்துக்கு வியாபாரம் செய்கிறார்? நமக்கு என்ன வந்தது? கிடைக்கும் மட்டு லாபம் நமக்குத்தான் என்று நினைத்து முந்தியெடுத்துக் கொண்டு அந்த வியாபாரியிடம் வர்த்தகம் செய்தனர். யாராக இருந்தாலும் இங்கு சாதாரணமாக மேலோட்டமாக பார்ப்பதற்கு கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடும் இருவரும் மிகவும் சந்தோஷத்துடனேயே ஈடுபடுவதாக தோன்றும். ஆனால் அப்போது அவர்களுக்கு தெரியவில்லை, இந்த வர்த்தகம்தான் நாளை அவர்களை படுபாதாளத்தில் வீழ்த்தப் போகிறது என்பதனை. இது தொடர்ந்தும் பல நாட்களாக நடந்தது. மற்ற வியாபாரிகளுக்கு ஒன்றும் புரியவில்லை. இவர் என்ன செய்கிறார்? தொடர்ந்தும் ஏன் இப்படி நஷ்டப்படுகிறார் என்று சிந்திக்கத் தொடங்கினர். இதே போலவே ஒரு மாதம் உருண்டு ஓடியது. மற்ற வியாபாரிகள் தங்கள் சொந்த வியாபாரங்களில் நுணுக்கமாக ஒன்றை உணரத் தொடங்கினர். அது என்னவென்றால், தங்களுடைய கடைகளில் வியாபாரம் குறைந்து வருவதையும் தங்களிடமுள்ள உயரகமான பேரித்தம் பழங்களை மட்டுமே மக்கள் அதிகமாக வாங்குவதாகவும் கவனிக்கப்பட்டது. இப்போதுதான் மற்ற வியாபாரிகளுக்கு ஒன்று புரிந்தது. இவர் இங்கு நஷ்டப்படவில்லை, மாறாக இவர் நம்மிடம் உள்ள உயர்தரமான பேரித்தம் பழங்களை வாங்கி பதுக்கலில் ஈடுபடுகிறார். சந்தையில் அவற்றின் புழக்கத்தை குறைக்கிறார். இதனால் உயர்தரமான பேரித்தம் பழங்களின் விலைகளை மெல்ல அறியாத வகையில் உயர்த்துகிறார். இதனை விளங்கிக் கொண்ட வியாபாரிகள் அதிர்ச்சியடைந்தார்கள். வேறு வழியில்லாமல் தாங்களும் அந்த வியாபார உத்தியை பின்பற்ற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். இதனை மற்ற வியாபாரிகளும் பின்பற்றத் தொடங்கினார்கள். விலை உயர்வு தரக்குறைவு என்பவற்றால் அந்த சந்தை நிரம்பியது. நேர்மையான உழைப்புக்கு இருந்த மதிப்பு அங்கு காற்றில் பறக்கவிடப்பட்டது. காலம் உருண்டு ஓடியது. உயர்தரமான பொருட்கள் சந்தையில் இருந்து காணாமல் போயின. எல்லா வியாபாரிகளும் பதுக்கலில் ஈடுபட்டனர். செல்வந்தர்களால் மட்டும்தான் தரமான பொருட்களை வாங்கும் நிலை சமூகத்தில் நிலவியது. ஆரம்பத்தில் அந்த வியாபாரியால் 2 கிலோ தரக்குறைவான பேரீச்சம் பழத்துக்கு வாங்கப்பட்ட உயர்தரமான தரமான பேரீச்சம் பழங்கள் இப்போது 10 கிலோவுக்கும் அதிகமான விலையில் செல்வந்தர்களிடம் விற்கப்பட்டன. பொருட்களின் தரக்குறைவு, விலை அதிகம் என்பவற்றால் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஆனால் மக்கள் இதனை இயற்கையான ஒரு பஞ்சமாகவே கருதினார்கள். ஐயோ பாவமே, அவர்களால் இந்த சந்தை விவரங்களின் பின்னால் ஒழிந்துள்ள சூழ்ச்சிகளை அறிய முடியாமல் போனது. காலம் கடந்தது. மக்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளத் தொடங்கினார்கள். ஒருவர் கூறினார், இப்போதெல்லாம் உயர்தரமான பொருட்களையே சந்தையில் பார்க்க முடிவதில்லை. இன்னும் ஒருவர் கூறினார், அது மட்டுமா, தரம் தாழ்ந்த பொருட்களின் விலையும் உயர்ந்து விட்டதே என்று. இதேபோல மக்கள் பேசத் தொடங்கினார்கள். சில மாதங்களுக்குப் பிறகு எல்லோரும் இதனைப் பற்றி பேசத் தொடங்கினர். அவர்களால் இதனை இலகுவாக கடந்து செல்ல முடியவில்லை. ஒருவருக்கொருவர் கூறிக்கொண்டார்கள், சந்தை நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டது என்றார்கள். பொருட்கள் கிடைப்பது கடினமானது. விலைகள் வாரந்தோறும் ஏறின. நல்ல தரமான பொருட்கள் கண்ணுக்கே தெரியவில்லை. பெண்கள் கடைகளில் தரங்கெட்ட பொருட்களுக்காக சண்டை போட்டுக் கொண்டார்கள். விவசாயிகள் நகருக்கு வரும் முறைகள் குறைந்தன. மக்கள் அரசையும் வியாபாரிகளையும் குறை கூற ஆரம்பித்தார்கள். ஆனால் அப்போது அவர்களுக்கு தெரியவில்லை, இதற்குப் பின்னால் இருந்தது ரிபா அல்-ஃபழல் என்பதனை. நிலைமை இவ்வளவு மோசமான பிறகு எல்லோரும் தனது வாழ்க்கையை இழந்ததாக உணர்ந்தார்கள். நடுத்தர மக்கள் அடிப்படை உணவிற்கே பணம் இல்லாமல் போய்விட்டது. சாலைகளில் கலவரங்கள் வெடித்தன, குழப்பங்கள் பெருகின. சிலர் உணவில்லாமல் பட்டினி கிடக்க நேர்ந்தது. பணக்காரர்கள்தான் சந்தையை கட்டுப்படுத்தினார்கள். அனைவரும் பேசும் பிரதான பிரச்சனையாக இது மாறியது. நாட்டை யாரும் காப்பாற்ற முடியாது என்று மக்கள் கூறத் தொடங்கினர். வாழ்வில் நம்பிக்கை இழந்தனர். இறுதியில் முழுமையான வீழ்ச்சி. சந்தை முற்றிலும் நின்றுவிட்டது. நாணயத்தின் மதிப்பு வீழ்ந்தது. காரணம் பொருட்கள் இருக்கவில்லை.
மக்கள் அரசைக் குறை கூறினர், ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டிக் கொண்டார்கள், நேர்மையும் நியாயமும் கைவிடப்பட்டன, திருட்டும் ஏமாற்றமும் சாதாரணமாகிவிட்டன. மக்கள் உயிர் வாழ்வதற்காக தவறான வழிகளில் இறங்கினர், வேறு வழி அவர்களுக்கு இருக்கவில்லை. மக்கள் நியாயமானவரா அல்லது அநியாயமானவரா என்றெல்லாம் பார்க்காமல் செல்வந்தர்களை சூறையாடினார்கள், கொலை செய்தார்கள். சட்டம் ஒழுங்கு அனைத்தும் குழைந்தன, யாருக்கும் என்ன செய்வது என்றே தெரியவில்லை. மக்கள் வேட்டையாடும் மிருகங்களாக மாறிப்போனார்கள். மடமைநகர் மடமை நாடாகிப் போனது. இதுதான் ரிபா அல்-பழலின் இறுதி விளைவு. இது வெறும் ஒரு கதை மட்டும்தான் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை. 14ஆம் நூற்றாண்டில் மத்திய கால ஐரோப்பாவில் ரிபா அல்-பழ் காரணமாக வெறும் தங்களுடைய லாபத்திற்காக வணிகர்கள் உணவுப் பொருட்களை பதுக்கினார்கள், நியாயமில்லாத பண்ட பரிமாற்றங்கள் செய்தார்கள், சமூகத்தை நிர்கதியற்ற நிலைக்கு தள்ளினார்கள். விளைவு என்ன தெரியுமா? 14ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஏற்பட்ட பெரும் பட்டினியால் சுமார் 4.5 மில்லியனிலிருந்து 7 மில்லியன் மக்கள் வரை இறந்து போனார்கள். மக்களின் வாழ்க்கை தரம் குறைந்தது, உடல் வலிமையும் நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைந்து போனது. இவற்றைத் தொடர்ந்து வந்த த பிளாக் எனும் பயங்கரமான தொற்றுநோய் நிலைமையை இன்னும் மோசமாக்கியது. மலைமலையான இறப்புகள் ஏற்பட்டன, இருந்த தடமில்லாமல் புழுக்களைப் போல அழுகிப் போனார்கள். வரலாற்று சான்றுகளின்படி சுமார் 20 மில்லியனிலிருந்து 50 மில்லியன் மக்கள் வரை ஐரோப்பாவில் உயிரிழந்தனர். அது அந்த நேரத்தில் ஐரோப்பாவில் 1/3 மக்கள் தொகையாகும். இது மட்டும்தானா? இல்லை. 1921இல் ரஷ்ய மக்களுக்கு பிரதானமான உணவாக பிரெட் இருந்தது. முதலாம் உலகப் போரை காரணம் காட்டி சந்தையில் இருந்து அத்தியாவசியமான பொருட்களை இராணுவத்திற்காக அரசாங்கம் பதுக்கியது. இதனால் நிலவிய உணவுப் பற்றாக்குறைக்கு எதிராக பிதரோகரட் என்ற நகரில் பெண்கள் மற்றும் தொழிலாளர்கள் உணவு தாருங்கள் என கதறினர். இதுதான் பின்பு 1917 பிப்ரவரி புரட்சியின் முக்கிய தூண்டுகோல் ஆனது. அதன்பின் ஏற்பட்ட உள்நாட்டுப் போர், அரசியல் குழப்பங்கள் மற்றும் பொருளாதார வீழ்ச்சி ஆகியவற்றால் ஏற்பட்ட பெரும் பஞ்சத்தில் சுமார் 5 மில்லியன் மக்கள் உயிரிழந்தனர். இது மட்டுமா? இல்லை. இந்தியாவில் போர்தந்திர நடவடிக்கைகளின் காரணமாக இங்கிலாந்து அரசாங்கம் உணவுப் பொருட்களை கொட்டகைகளில் சேமித்தனர். மக்கள் வரை அந்த உணவுகள் சென்றடையவில்லை. காகித பணம் அதிகமாக அச்சடிக்கப்பட்டு விவசாயிகளிடம் மதிப்பற்ற பரிவர்த்தனைகள் செய்யப்பட்டன. அரிசி விலை மோசமாக உயர்ந்தது. வரலாற்று சான்றுகளின்படி 1943இல் ஏற்பட்ட பெரும் பஞ்சத்தில் குறைந்தது 2.1 மில்லியன் மக்கள் இறந்தார்கள். இதுவும் இந்திய சுதந்திரப் போராட்டத்தை தூண்டிய மிக முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றாகும். இதேபோல இந்த ரிபா அல்-பழலின் இரத்த சுவடுகளின் அடையாளம் வரலாறு நெடுகிலும் காண முடிகிறது. பிலால் ரழி அவர்களிடம் நபியவர்கள் கூறினார்கள், இந்த ரிபா அல்-பழ்தான் வட்டியின் ஊற்று என்பதாக. இது எதற்காக கூறப்பட்டது என்று இப்போது விளங்குகிறதா? இதனை இன்று நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? இப்போது கூறுங்கள், நபியவர்களின் பேச்சுக்களில் கட்டளைகளில் மறைந்துள்ள ஞானங்களைப் பற்றி என்னவென்று கூறுவீர்கள்? இஸ்லாம் என்பது மனிதகுலத்தின் நன்மைக்காக மேலோட்டமான கட்டளைகளை தந்த பெட்டகமல்ல, மாறாக ஒரு தனி மனிதன் கூட பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வானங்களையும் பூமியையும் உங்களையும் என்னையும் படைத்த அன்பான இறைவனின் வழிகாட்டுதல்கள்தான். அதனை பின்பற்றியிருந்தால் இவ்வளவு கோடிக்கணக்கான உயிர்களை இந்த உலகம் பலி கொடுத்து இருக்காது. சாதாரண மனிதர்களால், மனித சட்டங்களால், மனிதனால் உருவாக்கப்பட்ட கொள்கைகளால் இவற்றில் உள்ள ஆழங்களை கற்றுக்கொள்ள இன்னும் கோடி வருடங்கள் தேவைப்படும். இன்னும் இந்த வட்டி முறை பற்றி பார்ப்பதற்கு இருக்கிறது. அடுத்த காணொளியில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.